தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள். மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்டு தர வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே ஜி. தும்மலப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள கிளை தபால் நிலையத்தில் பொதுமக்களின் சேமிப்பு பணம் ரூபாய் 52 லட்சத்தை அங்கு பணியாற்றிய அஞ்சலக ஊழியர் முனியாண்டி என்பவர் கையாடல் செய்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அஞ்சலகத்துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அஞ்சலக ஊழியர் முனியாண்டி மீது வழக்கு பதிவு செய்து குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ரூபாய் 10,000 முதல் 1 லட்சத்திற்கும் மேலாக ஒன்றிய அரசின் செல்வமகள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சேமிப்பு திட்டத்தின் கீழ் பணம் கட்டி ஏமாந்த வாடிக்கையாளர்கள் தங்கள் பணத்தை மீட்டு தரும் நடவடிக்கையில் அஞ்சலக நிர்வாகம் ஈடுபடும் என காத்திருந்த வேளையில் முறைகேடு நடந்து பல மாத காலங்கள் ஆகியும் கிணத்தில் போட்ட கல்லாக அஞ்சல் துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் தங்கள் பணத்தை மீட்டு தர வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கிராம அஞ்சலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த வத்தலக்குண்டு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானம் செய்து கலைந்து போக செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது.